இங்கே பிறந்து வளர்ந்த பூர்வீக பெண்களின் பிள்ளைகளுக்கு இங்கே ஜாதி சான்று மறுக்கப்படுகிறது. அப்ப இல்ல ஒரு பக்கம் இங்க அந்த பூர்வீக குடிகள் சொல்றவங்க பக்கம் ஒரு நியாயம் இருப்பதா பார்க்கலாம் இல்லையா? நம்ம அதை எப்படி மறுக்க முடியும்? இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த பெண்களுக்கு நீங்க கேக்குறீங்க, அந்த பெண்களுடைய குழந்தைகளுக்கு கேக்குறீங்க, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப திருமணம் செய்து கொண்டு வந்த ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது அதுல எப்படி நாங்க பெண்களுடைய பிள்ளைகளுக்கு தானே கேட்கறோம். பெண்களுக்கு பூர்வீகமா இருக்கிற பெண்களுக்கு பிள்ளைகள் தான். இப்ப வந்து எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க புதிய நடக்கிற ஒரு மாயாஜாலம். எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மா 64 பிறந்திருப்பாங்க. எங்க அம்மாவுடைய ஆதாரத்தை வச்சு எங்க மாமா படிக்கலாம், எங்க மாமா பசங்க படிக்கலாம். ஆனா எங்க அம்மா வச்சு நான் படிக்க முடியாது. எங்க மாமா ஒரு 70 75 பிறந்திருக்கலாம். அப்ப அவர் 64 ஆதாரம் கிடையாது. எங்க அம்மா 64 பிறந்திருப்பாங்க. எங்க அம்மாவுடைய பிறந்த பதிவை வச்சு எங்க மாமா படிக்கலாம், எங்க மாமா பசங்க படிக்கலாம். ஆனா நாங்க படிக்க முடியாது. எங்க அம்மா பதிவு எங்களுக்கு பொருந்தாது. அத மாதிரி சூழலை உச்சநீதிமன்றம் கொடுக்க சொல்லிடுச்சு. இன்னைக்கு ஒரு 200 பேர் உச்சநீதிமன்றத்தின் மூலியமாவும் தீர்ப்புகளை பயன்படுத்தி தாலுகாவில் சான்று பெறாங்க. எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம திடீர்னு சான்றிதழ் வந்து நிறுத்துறாரு முதல்வர் ரங்கசாமி அவர்கள்.